அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆதிவிநாயகர் திருக்கோவில். இந்த கோவில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தில-தர்ப்பணபுரி என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இது வந்து கும்பகோணம் அருகில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊர்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, ஆதிவிநாயகர்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆதிவிநாயகர்ன்றவர் வந்து மனித முகத்தோடு காட்சி தருகிறார். மீதி எல்லா கோவில்லையும் வந்து யானை முகத்தோடு தானே காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் மனித முகத்துடன் காட்சி தருதுன்றது ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இந்த கோவிலில் வந்து அவர் வந்து சுயம்புவாக காட்சியளித்ததாக சொல்கிறாங்க. இந்த ஆதி விநாயகர் எப்படி வந்து யானை முகத்து இல்லாமல் மனித முகத்தில் காட்சி தரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்வதி தேவி வந்து மஞ்சள் பிடிச்சி அதுக்கப்புறமா ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க இல்லையா, அவர் தான் விநாயகர் இல்லையா, அது வந்து மனித முகத்தோடு தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து சிவன் வந்து இது யாருன்னு தெரியாமல் வெட்டிடுறாரு. அதுக்கப்புறமா யானை முகத்தை கொண்டு எட்டுன்னு வந்து வச்சதுக்கப்புறமா அவருக்கு யானை முகம் வந்தது. அப்போது அந்த யானை முகம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து சுயம்புவாக காட்சி தந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து ஆதி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலின் அருகில் அரசலாறு, அதாவது அரசலாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அது வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி பாயுதா சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த இடம் வந்து மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ராமபிரான் வந்து தன் தந்தையான தசரதனுக்கும் ஜடாயுக்கும் வந்து இங்கே தர்ப்பணம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது. ராமபிரானே இங்கே வந்து தர்ப்பணம் கொடுத்ததுனால இப்போவும் அந்த கோவிலில் வந்து டெய்லி 365 நாளும் வந்து இந்த இடத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல போய்ட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த ஊர் 7 பிதிர் தர்ப்பணங்களில் ஒன்றாக இதுவும் கருதப்படுகிறது. இந்த கோவிலில் வந்து சங்கடகர சதுர்த்தியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. இந்த கோவிலில் வேண்டுதலாக வந்து ஞாபக சக்திக்கு, அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னா நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட ஞாபக சக்திக்கு இந்த விநாயகர் வந்து நல்லா அருள் புரியுறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து மனித முகத்தோடு காட்சி தர்றது தான் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எந்த கோவில்லையுமே வந்து மனித முகத்தோடு நம்ம பார்த்ததில்ல. இந்த கோவிலில் மட்டும்தான் விநாயகரை மனித முகத்தில் பார்க்குறோம். மீதி எல்லா கோவில்லையுமே வந்து யானை முகத்தில் தான் பார்ப்போம் இல்லையா. அதனால் இந்த கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமாக விநாயகரை வணங்குறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா கும்பகோணம் பக்கத்துலேயே வந்து நிறைய கோவில் இருக்குது. இதே மாதிரி தான் கூத்தனூர் தான் சொல்லியிருக்கோம் இந்த கோவிலும். இந்த கூத்தனூர் பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்கிறதுனால அங்கேயே சரஸ்வதி கோவில் இருக்குது, இந்த விநாயகர் கோவில் இருக்குது. இந்த மாதிரி கும்பகோணம்னு போயிட்டிங்கன்னா நிறைய கோவில்லாம் இருக்குது. இதில் வந்து சிறப்பு கோவிலில் இந்த விநாயகர் கோவிலும் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து கும்பகோணம் அது வந்து கோவில் நகரம்னே சொல்லுவாங்க கும்பகோணத்தை. நம்ம கும்பகோணத்துக்கு போயிட்டோன்னா பக்கத்தில் நிறையா கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஆதி விநாயகர் வந்து நமக்கு மனித முகத்தில் காட்சி தரார். இது வந்து நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அதனால் விசேஷம். அதை தவிர இந்த இடத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ராமபிரானே வந்து இங்கே தர்ப்பணம் கொடுத்ததுனால இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த கோவிலோட அமைப்பை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நானும் இந்த கோவில் போயிருக்கேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். ஆனால் ரொம்ப அழகான ஒரு கோவில். உள் பிரகாரமாக இருக்கட்டும், வெளி பிரகாரமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. இந்த கோவிலெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி எல்லோரும் போய் பார்த்துட்டு கடவுளுடைய அருளை பெறணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது கோவிலை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோவிலை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலுக்கு போனவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலை பற்றி எப்படி இருக்குன்றதை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.